பூமியிலேருந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஏறுது பாருங்கம்மா. இதுதான் ஒலந்தியோட அடிப்பாகம். எப்படி ஏறுறாங்க பாருங்கள். தரையிலேருந்து மேலே ஏறுறாங்கம்மா. முதல் மாடியில் இருக்காங்க பாருங்கள். இதுதான் முதல் மாடி. இது முதல் மாடியில்மா. முதல் மாடியில் 4 இன்ச்சாக பிரிஞ்சு 7 8 போகிறாங்கம்மா. பிரிஞ்சு இந்த 2வது மாடிக்கு போயிட்டுருக்காங்க பாருங்கள். எத்தனை பிரிவு பாருங்கள். 4 5 6 7 பிரிஞ்சிட்டு போகிறாங்கம்மா முதல் மாடியிலேருந்து. பாருங்கடா, நம்ம வாழ்க்கை போலவே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வளர்ந்து இப்போ இவங்க என்னோட பயணிச்சிருக்காங்கம்மா. என்னோட இந்த வீடும் இந்த கொடியும் சேம் வயசுமா. ஒரு வருஷம் தான் வித்தியாசம். இந்த வழியில் தாம்மா மேலே உலந்த ஏறிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்க மாடியில் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்காங்கன்னு. கிட்டத்தட்ட 14 வருஷமாக 14 இயர்ஸ் இந்த செடியோடைய வயசு. இப்போ 14வது வருஷம், இல்லைன்னா 14 ஒரு 2 மாதம் இருக்குமா. இங்கே நம்ம 2011 கடைசியில் 12 ஃபஸ்ட்டில் வீடு கட்டிக்கிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு வந்தோம்மா. வந்த உடனே ஒரு ஒலாந்த வாங்கி வச்சேன். அவங்க முதல் மாடி ஏறி ரோட்டில் காற்றுல பறந்த கவரெல்லாம் வேரில் தங்கி அந்த செடி இறந்துட்டாங்கம்மா. அதுக்கப்புறம் இவங்கள 2வது வாங்கி வேலிக்குள்ளே வச்சு ஏற்றிருக்கம்மா 2வது மாடிக்கு. இதுக்கு சின்ன முதலீடு தாம்மா. நான் அப்போ வாங்கும்போது இந்த செடியோட ரேட்டு 20 ரூபா. இன்றைக்கி கிட்டத்தட்ட எனக்கு 10 வருஷமாகவே, செடியோட வயசு 14, ஒரு 2 1/2 வருஷத்துக்கு அப்புறம் பூ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. பாருங்கள், 20 ரூபாய்க்கு செடி வாங்கி வச்சு இந்த அளவுக்கு அதை பராமரித்து எந்த அளவுக்கு நமக்கு ரெகுலராக பூ கொடுப்பாங்கம்மா. தினமும் நீங்கள் ஒரு 15 ரூபா 20 ரூபா இல்லை 30 ரூபா ஒரு ஒலந்தே செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது டெய்லியும் பூ கொடுக்கும். ஒரு சின்ன முதலீடு. என் கூடயே பயணிக்கிறாங்கம்மா. நானும் வாழ்க்கையில் பல ப்ரமோஷன்கள் கடந்து மகளுக்கு திருமணம் பண்ணி இப்போ சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய வலது கைம்மா இவங்க. என்னுடைய வலது கை. வீட்டுக்கு வாசலில் ஃப்ரண்ட்டில் அழகாக டெய்லி இவங்களை கடந்து தான் நான் வீட்டுக்கு வரணும். நம்ம கீழ் வீடாக இருந்தாலும் மேல் வீடாக இருந்தாலும் வாசலில் இருப்பாங்க. இவங்கள தாண்டி தான் யாராக இருந்தாலும் உள்ளே வரணும். இவங்க நம்மளை வான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். சந்தனம் முல்லை பாருங்கள் எவ்வளோ அரும்பு வச்சுருக்காங்க பாருங்கள். வருஷத்துக்கு 2 தடவை கவாத்து பண்ணிவிடுவோம்மா. இப்போ மழை வருது, அதிக மழை நாளில் வர்றதுக்கு முன்னே ஒரு 1.5 மாதம் இருக்கும். கவாத்து பண்ணி விட்டு தான் இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இதெல்லாம் கவாத்து பண்ணதுக்கப்புறம் வளர்ந்து தான், அதான் இப்போ தான் அரும்பு எடுக்கிறாங்க. சின்ன சின்ன அரும்பாக இருக்குது பாருங்கள். கவாத்து பண்ணி விட்டு திரும்ப இவங்க அரும்பு எடுத்துகிட்டு வராங்க. என் குடும்ப உறுப்பினரில் ஒருத்தர் மாதிரி ஆயிட்டாங்கம்மா இவங்க. சந்தனம் இல்லை. பூஜை ரூமு வாசனைக்கு இவங்களும் ஒரு காரணம். பாருங்கள், பூஜை ரூம் நம்ம டெய்லியும் நம்ம வீட்டில் பூக்கள்லாம் இருக்குது. செம்பருத்தி ரோஸோட சந்தன முல்லை வாசம். இவங்களோட குண்டு மல்லி முல்லை இருக்காங்க. நமக்கு எவ்வளோ நாள் பலன் தராங்க பாருங்கள் இந்த சந்தன முல்லை. என்னோட பயணிச்சு என்னுடைய வலது கை மாதிரி. எனக்கு எப்படி என்னுடைய கைகள் முக்கியமோ அதேமாரி என் வீட்டில் ஒரு உறுப்பினராக இருந்து இவங்க கிட்டத்தட்ட 14 வருஷமாக இருக்காங்கம்மா.
ஒரு சில நாளில் 4-5 முழம் கூட பூப்பாங்க. பறிக்க முடியாது. பறித்து கட்டினா கூட இந்த பிள்ளைங்களுக்கு தான் எப்பயுமே இருக்கிற இடத்துல கொஞ்சம் இதாக இருக்கும்ல, வச்சிக்க கஷ்டப்படுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பலன் பெறணும்னு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேம்மா. இது ஒரு சிறு முதலீடு. இது எவ்வளோ எனக்கு பணம் கொடுத்துருக்குது. ஒரு வெள்ளி செவ்வாயில் எவ்வளோக்கு பூ வாங்கணும். அந்த பூ வாங்குகிற செலவு எனக்கு மிச்சம் இல்லை. ஒரு படைக்கிற நாள் விருது நல்ல பூ என்ன ரேட்டு விற்கிது. இந்த பாருங்கள், அந்த முருங்கைக்கு ஈவனாக இருக்குது பாருங்கள். இந்த முருங்கை பூ பூக்குது பாருங்கள். சரிங்களா? இந்த முருங்கையும் இந்த சந்தன முல்லையும் எவ்வளோ ஈவனாக பூ கொடுக்குறாங்க பாருங்கள். அவ்வளோ சந்தோஷமாக, அவ்வளோ மகிழ்ச்சி, அவ்வளோ சந்தோஷம். சின்ன ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி வச்ச செடி இந்த அளவுக்கு பெரிய கொடியாகி 2வது மாடியில் ஒரு பந்தல் போட்ட மாதிரிம்மா. ஒரு விசேஷத்துக்கு ஒரு பந்தல் போட்ட மாதிரி நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஹைட்டை பாருங்கள். அந்த மாதிரி இந்த சந்தனம் இல்லைம்மா. நீங்களும் இதை மாதிரி வாங்கி இடம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு சாக்கு பையிலாவது வச்சு வைங்க. நம்ம சொந்த வீடு இருக்கும்போது இடம் வாங்கும்போது அங்கே போய் வச்சுக்கலாம். ஒரு வீடுன்ற வீட்டில் இந்த மாதிரி பசுமைகள் பூக்கள் இருந்துன்னா அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக லட்சுமி கடாச்சாரம் வந்துடுமா. மகாலட்சுமி வாசம் பண்ணுவாங்க. அந்த ஒரு வீடு இருக்கின்ற இடத்துல ஒரு பூக்களோ ஒரு பசுமையோ பச்சை பசேலுன்ற நமக்கும் டைம் கிடைக்கும். நீங்கள் வெளியில் போய் ஏதாவது சொன்னீங்கன்னா அது லீக் அவுட் ஆகும். பின்னால் நமக்கே ஒரு மைனஸ் ஆகும். இவங்கள்ட்ட பேசுங்க, இவங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. நம்மளோட காற்றோட பாருங்கள், காற்றுல ஆடுறாங்க பாருங்கள். காற்றோடு ஆடிக்கிட்டு நமக்கு அவங்க ஒரு தோழர் போல் இருப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி செடி கொடி வாங்கி வச்சு வளர்க்கணுன்னு எனக்கு ஆசை. செய்யுங்க, இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யுங்க. நம்ம எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டோடு செய்யணும். சரிங்களா? நான் பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட 14 வருஷமாக எவ்வளோ ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருப்பேன். பதவியிலையும் ப்ரமோஷனு எவ்வளோ ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். அதே மாதிரி இந்த செடியும் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கொடுத்துருக்குமா. வாழ்க்கை தான், ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு வாழ்க்கை நமக்கு ஒரு பயன் கொடுக்கும், ஒரு பலன் கொடுக்கும். நம்ம வாழ்க்கையோடைய நான் என்னுடைய வாழ்க்கையோடைய இந்த சந்தன முல்லை கொடி இல்லைன்னா ஒலாந்தன்னுவாங்கம்மா, இதை நான் இணைச்சி பார்த்து உங்கள் அளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குமா. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இதெல்லாம் கேட்கணும். நீங்கள் நின்று பொறுமையாக தள்ளாத கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்பா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூம்மா.